சொல்ற மாதிரி நீங்க எந்த ஊரு எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க இப்போ எங்க செலக்ட் ஆயிருக்கீங்க? விருதுநகர் மாவட்டம் கோட்டையூர். நான் படிச்சது தேனி மாவட்டம் குன்னூர் ஸ்கூல் ஏடிடபிள்யூ ஸ்கூல்ல படிச்சேன். இப்போ மெரண்டா ஹவுஸ்ல செலக்ட் ஆயிருக்கேன். இப்போ மெரண்டா ஹவுஸ் அப்படிங்கிறது டெல்லியில பெரிய ஒரிக்கல் நிறுவனம். இப்போ அங்க போறதுக்கு எப்படிலாம் நீங்க தயாரானீங்க? அதை கிராக் பண்றதுக்கு எப்படிலாம் பயிற்சி எடுத்தீங்க? எப்படி ட்ரெயின் எடுத்தீங்க? எங்க டீச்சர் தான் அதெல்லாம் பயிற்சி கொடுத்தாங்க. ஜெயசுதாகர் சார் தான் கான்ஃபிடென்ட் பண்ணாரு எங்களை. இன்னைக்கு சிஎம் உங்களை அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில போய் படிக்க போறீங்க. உங்களுக்கு கனவு என்ன? உங்க லட்சியம் என்ன? என்னோட கனவு ஐபிஎஸ். அப்பா அம்மா என்ன பண்றாங்க? எங்க அப்பா தேனி மாவட்டம் மாருதியில வெயிட்டரா இருக்காரு ஹோட்டல்ல. எங்க மம்மி காட்டன் மில்ல ராஜபாளையத்துல வேலை பார்க்கறாங்க. இப்படி உங்களுக்கு ஐபிஎஸ் ஆகணும் படிக்கணுங்கிற உணர்வு எங்க இருந்து வந்துச்சு? அதுக்கான எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க? 12th கியூட் எக்ஸாம் எழுதுனனால இதுல பாஸ் ஆயிட்டேன். இனிமே நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இந்த படிப்பிற்கான செலவெல்லாம் அரசு கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ல இருந்து. உங்க ஃபேமிலியில யார் முதல் திருமணப்பட்டதா? எங்க அக்கா இருக்குங்க சார், பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கிறோம். இந்த நான் முதல்வன் ஸ்கீம் கீழே இதெல்லாம் நீங்க கொண்டு வந்து இப்போ உங்களை ஸ்கில் டெவலப் பண்ணிருக்காங்க. அது எவ்வளவு நடந்துச்சு? எவ்வளவுலாம் நீங்க அதுல ட்ரெயின் ஆனீங்க? இந்த 2 மாசம் நடந்த பயிற்சியில என்னெல்லாம் கத்துக்கிட்டீங்க? எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எக்ஸாம்? எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். அது யூஸ்ஃபுல்லா இருக்க பேரு இந்த தேர்வுல நான் தேர்ச்சி பெற்றேன். உங்க பேர் என்ன? எந்த மாவட்டத்துல வரீங்க? எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? இப்போ எந்த யூனிவர்சிட்டியில தேர்வு செஞ்சீங்க? என்ன படிப்பு? என் பேர் கவிதா. நான் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல புளியம்பட்டி ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தேன். நான் வந்து ஐஎம்யூ எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு இப்போ இந்தியன் மெரிடைம் யூனிவர்சிட்டியில விசாகப்பட்டினத்துல செலக்ட் ஆகி படிக்க போறேன். முற்றிலும் வேற ஒரு ஸ்டேட், வேற ஒரு இடத்துல போய் படிக்க போறீங்க. அது எந்த அளவுக்கு இந்த ட்ரைனிங்லாம் வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ட் கொடுத்துச்சு? ட்ரைனிங் பொறுத்த அளவுக்கு அவங்க நடத்தின விதம் அதெல்லாம் நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. அவங்க சொல்லி கொடுத்ததுக்கு நிறைய கத்துக்கிட்டாலும் எங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அங்கே போய் எங்க இருந்தாலும் படிக்கலாம், நம்ம படிக்கிறதுக்கு தெரிஞ்சாவே போதும், எங்க இருந்தாலும் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? எனக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும் தான் இருக்காங்க. ஓகே. அம்மா என்ன பண்றாங்க? அம்மா வீட்டு வேலை செய்யறாங்க. ஓகே. உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? தம்பி ஒருத்தர். ஓகே. இப்போ இந்த படிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்? படிப்புன்றது என் வாழ்க்கையோட முக்கியமான ஒன்னே படிப்பு தான். படிச்சாதான் என்னுடைய ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். எங்க ஃபேமிலிஸ் பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. இப்போ என்னாலதான் என்னுடைய ஃபேமிலியை பார்த்துக்க முடியும். அதனால நான் படிக்கணும்ன்றது ஒரு எய்ம். அதை அடைஞ்சிட்டேன்றது எனக்கு ஹாப்பியா இருக்காங்க. இந்த இப்படி ஒன்று ட்ரைனிங் நடக்குது, இப்படி இந்த ஸ்கீம் இப்படி எதுக்குள்ள எப்படி வந்தீங்க? எங்க ஸ்கூல் மூலமா சொன்னாங்க எல்லாமே. எங்க டிபார்ட்மெண்ட் மூலமா சொல்லி 12th எக்ஸாம்லாம் அப்ளை பண்ணி ட்ரைனிங் கூப்பிட்டு வந்து ட்ரைனிங் நாங்க அட்டெண்ட் பண்ணி படிச்சோம். உங்களுடைய அல்டிமேட் இலக்கு என்ன? என்னுடைய அப்படின்னு முடிவு வச்சிருக்கீங்க? எனக்கு வந்து யாருமே படிக்கணும்னு எய்ம். அதனாலவே நிறைய புது எக்ஸாம்லாம் ட்ரை பண்ண ஐஎம்ல செலக்ட் ஆயிருக்காரு. படிச்சு நல்லா சம்பாதிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? படிச்சு நல்லா பாத்துக்கணும் எங்க அப்பா அம்மா எல்லாம் ஃபேமிலிய. அதுக்கப்புறம் எங்க ஊர்ல எல்லாம் தப்பா பேசுறவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காமிக்கணும். எங்க ஸ்கூலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும். என்ன தப்பா பேசுறாங்க? அப்பா இல்லாத பொண்ணு படிச்சு என்ன பண்ண போகுது, கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இவங்க முன்னாடி போய் நான் படிச்சுட்டு வேலை வாங்கிட்டு போய் அவங்க முன்னாடி போய் நின்று நான் கௌரவமா இருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மோனிஷா. நான் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் EMRS கீழூர். நான் வந்து IIT-TTMல செலக்ட் ஆயிருக்கேன். நொய்டா போறேன். நொய்டா என் ஃபேமிலி வந்து ஃபார்மர் தான். நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் அதில் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். இதை வாய்ப்பளித்த பழங்குடி முதலமைச்சருக்கும் வணக்கம், நன்றி. ஐஐடி போறீங்க, டெல்லி போறீங்க, நொய்டா டெல்லிக்கு போறீங்க, நொய்டா போறீங்க. ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ட் கொடுத்தாங்க இந்த ட்ரைனிங்ல? கான்ஃபிடன்ட். இந்த ட்ரைனிங்ல எந்த அளவுக்கு உங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க? அங்க ஒரு மாசம் கேம்ப் நான் வந்து 2 மாசம் ஆகுது. 2 மாசம் கோச்சிங் கிளாஸ் போவோம். தினமும் ஈவினிங் 4 o'clock வரைக்கும் கிளாஸ் போவோம். அதுக்கப்புறமா அது மூலியமா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறமா IIT-TTMல செலக்ட் ஆயிருக்கோம். இப்போ அடுத்து படிப்பு உங்களுக்கு எவ்வளவு முக்கியம்? நான் படிச்சா மட்டும்தான் எங்க வீட்டுல எல்லாரையும் அப்பா அம்மா ஃபேமிலி ஃபார்மர், அதனால நாங்க தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னா நாங்க தான் ஃபர்ஸ்ட் படிக்கணும். படிச்சு முடிச்சுட்டு அப்பா அம்மா நல்லா பாத்துக்கணும், நல்லா வச்சுக்கணும். இது நான் வந்து காப்புக்குன்னு எருமாடு கிராமம், நீலகிரி மாவட்டத்தில் வரேன். நான் வந்து 1ஆம் கிளாஸ் 10th 12th முடிச்சு கவர்மெண்ட் ஸ்கூல் தான். நான் 7th EMRS ஏகலைவ மாவட்ட ரெசிடென்ஸ் ஹை ஸ்கூலில் படித்தேன். ஊட்டியில் படித்தேன், இம்பாலாடா TRC கீழே.
நான் வந்து 12th கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி எங்கள் டீச்சர் சொன்னாங்க, இதே மாதிரி குமிழி கேம்பில் வந்து நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க, ஸோ நீ அதில் போய் ஜாயின் பண்ண சொன்னாங்க. ஸோ நான் அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரியே குமிழி கேம்பில் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய காம்படிட்டிவ்ஸ் வச்சேன், நிறைய மாக் டெஸ்ட் வச்சாங்க, நிறைய வச்சாங்க. அதுலேருந்து நான் வந்து IMU செலக்ட் ஆனேன், இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி ஆனேன். எங்கள் அப்பா அம்மா வந்து விவசாயிங்க தான், அவங்களுக்குலாம் அவ்வளோ படிப்பு அவ்வளோத்துக்கு இல்லை. ஸோ எங்கள் வீட்டிலேருந்து 2வது கிராஜுவேஷன் நான் தான் வீட்டிலேருந்து. எனக்கு வந்து இந்த மாதிரி IMU கிடைச்ச பெருமையாக இருக்குது. இதுக்கு நான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் ட்ரைபல் வெல்ஃபேர் நான் நன்றி சொல்லிக்கிறேன். கொல்லிமலை நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்னு வரேன். செங்கரை GTR ஸ்கூலில் படித்தேன். நான் முதல் முறையாக எங்க போக போறீங்க? நான் வந்து என்ன படிக்க போறீங்க? IITM படிக்க வரேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த பழங்களுடைய நலத்து வரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நன்றி. என் பேர் பரத், நான் சின்னப்பூரில் படிக்கிறேன். எனக்கு அப்பா வண்டி தான், அம்மா இல்லை. நான் வந்துட்டு திருச்சியில் வாப்பன்கர் ஃபவுண்டேஷன் போயிருந்தேன். அங்கே 1 மாதம் கேம்ப் வச்சுருந்தாங்க, ரொம்ப சூப்பராக சொல்லி தந்தாங்க. சுதாகரனான்ட்டு ரொம்ப நல்லா சொல்லி தந்தாங்க. கும்பலிங் கேம்பும் போயிருந்தோம், அங்கே நல்லா சொல்லி தந்தாங்க. எனக்கு வந்துட்டு CM சார் வந்துட்டு இது சேட் பண்ணியிருந்தாரு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. வீட்டில் எல்லாரும் மகிழ்ச்சி போடுறாங்க. எங்கே போய் படிக்க போறீங்க? நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி லா படிக்க போறீங்க. எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க படிப்பு? எனக்கு வந்துட்டு என்னை கேலி செஞ்சதுக்கு முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இது முடிக்கிறேன். லா படிக்கிறீங்க? ஆமாம். உங்கள் பேர் என்ன? என் பேர் பரத். எவ்வளோ கோர்ஸ் இருக்கும், ஆனால் நீங்கள் லா படிக்கணும்னு எது உங்களை ஃபோர்ஸ் பண்ணுச்சு? ஏன் லா படிக்கிறீங்க? ஜெயம்பீம் படம் ஏன்? ஆனால் சூர்யா சார் நல்லா ஹெல்ப் பண்ணுவார், ஏழை மக்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார். எந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணாரு? நீங்க ஏன் அதை படிக்கணும்? என்ன படிச்சு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அவர் ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதால நானும் மலைவாழ் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு நான் அந்த முடிவு பண்ணேன். மலைவாழ் மக்கள் இன்னும் நிறைய படிச்சு வரணும் அப்படின்னு எங்களுடைய ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் பள்ளிகளை வந்து பசங்களை வந்து நாங்கள் பிகினிங் ஆஃப் அகாடமிக் இயர்லேயே வந்து அவங்களை வந்து நாங்கள் என்னென்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கோச்சிங் கொடுத்துட்டோம். ஸோ பிகினிங் ஆஃப் அகாடமிக் இயர்லேயே வந்து JEE, NEET, NIFT, CLAT மாதிரி ஆர்கனைசேஷன்ஸில் வந்து எப்படி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுங்கிறதுக்கான ஒரு கிளியர் ஒர்க்கிங் பிளான் கொடுத்துட்டோம் அவங்களுக்கு. இதில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிளாட் அண்ட் கியூட் எக்ஸாமில் தேர்ச்சி பெற்ற தமிழ் பசங்களை வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க சொன்னோம். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இந்த பசங்க ரீச் ஆச்சு. எல்லா பசங்களுமே வந்து பியர் லேர்னிங்னால நிறைய டவுட்ஸ் கேட்டு கிளாரிஃபை பண்ணி நிறைய பண்ணினாங்க. அடுத்த முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த எக்ஸாம் முடிஞ்சு 1 மந்த்துக்கு வந்து நாங்கள் குமிழியில் வந்து செப்பரேட் கேம்ப் ஒன்று பண்ணோம், ஸ்பெஷல் கேம்ப் ஒன்று பண்ணோம். அதில் வந்து பசங்களை வந்து குரூப் டிஸ்கஷன் எப்படி பண்ணுறது, மாக் டெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு 1 மந்த் ட்ரைனிங் கொடுத்தோம். ப்ளஸ் நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்காகவும் நாங்கள் அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்தோம். இதனுடைய தொடர்ச்சியான இந்த நடவடிக்கைகளால தான் இன்னைக்கு வந்து இவ்வளோ பசங்க வந்து எல்லா இன்ஸ்டியூட்ஸ்க்கும் போகிறாங்க. நமக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிய இடத்துல இருந்து வரக்கூடியவங்க. இவங்களுக்கு இந்த ட்ரைனிங் செஷன் என்ன மேம் சேலஞ்சஸாக இருந்துச்சு அவங்க சொல்றது என்ன இருக்கு? நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த குழந்தைங்க எல்லாருமே வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷன், பயங்கர என்தூசியாசமோட இருக்காங்க. நாங்க என்ன ஃபீல் பண்ணோம், ஸ்போக்கன் இங்கிலீஷ் இது எல்லாமே வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன், அதுல குரூப் டிஸ்கஷன் இருக்கும். இப்போ NIFT வந்து குரூப் டிஸ்கஷன் ஒன்று இருக்கும். குரூப் டிஸ்கஷன் எல்லாமே ஸ்போக்கன் இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. நாங்க அதுக்கான ஒரு தனி ட்ரைனிங் கொடுத்தோம் நாங்க. ஸோ லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் மட்டும் தான் அவங்களுக்கு, மற்றபடி தைரியம் நிறைய இருக்கு அவங்களுக்கு. தைரியமோ என்தூசியாசம் இன்ஸ்பிரேஷன் நிறைய இருக்கு. கம்யூனிகேஷன் ஸ்கில் அது ஒன்லி பிகாஸ் இங்கிலீஷ்னால கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அதையும் நம்ம டேக்கிள் பண்ண சொல்லி கொடுத்துருக்கோம். 135 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் பிளேஸ் ஆயிருக்காங்க. இவங்களுக்கான ஃபினான்சியல் சப்போர்ட், அதாவது கல்லூரிக்கான செலவு, யூனிவர்சிட்டிக்கான செலவு, அதெல்லாம் எப்படி? நம்ம தமிழ்நாடு அரசே வந்து இந்த குழந்தைங்களுக்கான காலேஜ் ஃபீஸ், தட்ஸ் டியூஷன் ஃபீஸ் அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து நம்ம தமிழ்நாடு அரசே ஏற்றுக்கும். நாங்கள் வந்து மென்டர்ஸ் வச்சு இந்த குழந்தைங்களை கொண்டு காலேஜில் அட்மிட் பண்ணி அங்கே அட்மிஷன் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மென்டர்ஸும் நாங்கள் வச்சிருக்கிறோம். நாங்கள் அதுதான் கேள்வியாக இருந்துச்சு. இப்போ பல மாணவர்கள் வந்து வெளி மாநிலத்துக்கு போகிறாங்க. இப்போ லாங்குவேஜ் ஒரு பேரியராக இருக்கும், இங்கிலீஷை தாண்டி சில பேரியராக இருக்கும். இப்போ அவங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன மேம்? ஆமாம். ஸோ இப்போதைக்கு முதல் கட்டமாக வந்து அவங்க அட்மிஷனுக்கு வந்து எங்கள் ஆட்கள் கூட போகிறாங்க. நிறைய வாலண்டியர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே
இது மாதிரி ஒரு சோஷியல் காஸ்க்கு ஒர்க் பண்ற வாலண்டியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால கூட போறாங்க, கூட போய் அட்மிஷன் கொடுத்துட்டு ஒரு 2-3 டேஸ் அந்த பசங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. பிளஸ் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயுமே வந்து நிறைய பசங்க தமிழ் பசங்க இருக்கிறாங்க, அவங்களுடைய குரூப் இருக்கு எங்ககிட்ட. ஸோ அந்த பசங்க வந்து மென்டர் பண்றதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். பட் இந்த வருஷம் எங்களுக்கு வந்து நிறைய நம்பர்ஸ் போயிருக்காங்க, பெரிய சேலஞ்சு தான் இருக்கும் எங்களுக்கு. ஸோ நிறைய புது இன்ஸ்டிடியூஷன்ஸ், ராஜீவ் காந்தி சிவில் ஏவியேஷன் யூனிவர்சிட்டி, அதெல்லாம் புது இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அங்கெல்லாம் மென்டர்ஸ் வச்சு பசங்களுக்கு கண்டிப்பா 4 இயர்ஸ் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி ஆகணும் நம்ம. இவங்க என்ன மாதிரி படிப்புகள் எந்த மாதிரி பல்கலைக்கழகங்கள்ல இன்ஸ்டிடியூஷன்ல போய் சேராங்க? ஒரு குழந்தை ஐஐடி போறாங்க, ஒரு 3 பேர் வந்து என்ஐடி போறாங்க, ஒரு 4 பேர் கிளாட் எக்ஸாம் முடிச்சு நேஷனல் லா ஸ்கூல் போறாங்க. இதெல்லாமே வந்து பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ். தவிர்த்து ஒரு 70 குழந்தைங்க வந்து நிஃப்ட் போறாங்க, நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபேஷன் டெக்னாலஜியில பி டிசைன் அது மாதிரி கோர்சஸ் போறாங்க. ராஜீவ் காந்தி இன்ஸ்டியூட் பெட்ரோலியம் டெக்னாலஜி, இதெல்லாம் படிச்ச உடனே வேலை கிடைக்கும் அது மாதிரி போறாங்க. மெரைன் இன்ஜினியரிங் கோர்சஸ் மாதிரி போறாங்க மாரிடைம் யூனிவர்சிட்டியில. இதெல்லாமே வந்து நாங்க என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணனா குழந்தைங்க படிச்ச உடனே அவங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி கோர்ஸ் நம்ம சூஸ் பண்ணினோம் அவங்களுக்காக. அவுட் ஆஃப் 135 ஸ்டூடெண்ட்ஸ் லாக்கு போறக்கூடிய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க ட்ரைனிங் எடுத்தீங்களா? கிளாஸ் சிவிடி ஐசர். ஸோ இப்போ அந்த குழந்தைங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க, என்ன மாதிரி ஸ்கில்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க, எங்கெல்லாம் பிளேஸ் ஆகிறாங்க அவங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு டிஎன்எல்ஏ கிராஜுவேட். ஸோ நான் படிக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கறதுக்கு இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் திஸ் ஃபவுண்டேஷன் கால் ஓப்பன் கிராட் ஃபவுண்டேஷன். நாங்கள் எல்லாருமே ஐஐடி ஐஎம்ஸில் NLUஸில் படிச்சதுனால இந்த கஷ்டம் யாரும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வி ஸ்டார்டட் திஸ். நாங்கள் வந்து ஒரு மாதம் கேம்ப் கும்பலியில் நடத்தினோம். இப்போ டிஎன்எல்யூவில் ஜாயின் பண்ணோம்னா டிஎன்எல்யூக்கே கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து உங்களோட எக்ஸ்போஷர் காமிப்போம், நீ இதெல்லாம் கற்றுக்கலாம் இங்கே வந்து. இப்போ நான் போய் சொல்கிறப்போ அங்கே படிச்சுட்டு வந்து அண்ணன் இப்படி சொல்கிறாரு, ஸோ நம்ம கேட்போம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட். நாங்கள் ஒவ்வொருத்தரும் 24/7 கூடவே இருப்பாங்க. ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ணோம்னா ஒரு பையனுக்கு நைட்டு 12:30 மணிக்கு கால் பண்ணி, ஆனால் எனக்கு படிக்கணும் போல இருக்கு, எனக்கு வந்து சொல்லித்தரீங்களான்னு கேம்பில் இருக்கப்போ கேட்டாங்க. நாங்கள் 12 மணிக்கு போய் சொல்லிக் கொடுத்தோம். ஏன்னா அவன் நைட்டு கூட இதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காங்க, இங்கே போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் வந்து டிஎன்எல்யூக்கு போயிருக்காங்க, ராஞ்சி போயிருக்காங்க, நாக்பூர், ஒரு 7-8 ஸ்டூடெண்ட்ஸ் டாப் டயர் காலேஜஸ்க்கு போயிருக்காங்க. அண்ட் தென் சியூவிடிக்கு வரப்போ மிராண்டா ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு காலேஜ், இந்தியாவில் NIRF ரேங்கிங் 1. ஸோ அதில் ஒரு ஸ்டூடெண்ட் போயிருக்காங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய கனவு இருக்குது, அந்த கனவை நோக்கி ஓடுறதுக்கான திறமையும் இருக்குது. அவங்களுக்கு வந்து அந்த கைடன்ஸ் மட்டும் தான் தேவை. ஸோ இந்த கைடன்ஸ் போன வருஷத்துலேருந்து இந்த வருஷம் டபுள் டிஜிட் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் இயர் இன்னும் ட்ரிபிள் டிஜிட் ஆகும். அதுதான் எங்களோட